ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஐபி கிச்சன். இன்னைக்கு நம்ம விஐபி கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான கசாயம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது முக்கியமாக குரோனோ கசாயம் அப்படின்னு கூட சொல்லலாம். சில பேர் இதை வெத்தலை கசாயம்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா இதில் இருக்க ஒவ்வொரு பொருளுமே பார்த்தீங்கன்னா நம்மளோட சளி, காய்ச்சல், இருமல் இதில் எது இருந்தாலும் அதையெல்லாம் சுத்தமாக போக்க வல்ல தான் இதில் இருக்க ஒரு ஸ்பெஷாலிட்டி. முக்கியமாக நம்மளோட இப்போ முன்னோர்கள் வரிசையில் பார்த்தீங்கன்னா நம்மளோட முன்னோர்கள் எந்த மாதிரி வாழ்ந்தாங்க, அவங்களோட உணவு முறைகள் எந்த மாதிரி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட முன்னோர்கள் மருந்தையே சுவையான உணவாக்கி எடுத்துக்கிட்டு வந்தாங்க. அந்த வகையில இதுல இருக்க ஒவ்வொரு பொருளுமே பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. இதுல இருக்க ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அந்த வகையில ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளோட வெத்தலை, அதாவது பீட்டல் லீஃப். இது முக்கியமா பாத்தீங்கன்னா நம்மளோட பாடியில இருக்க இன்டர்னல் பெயின் ரிலீஃப்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதை விட இது ஒரு முக்கியமான ஆன்டி ஆக்சிடென்ட்டும் கூட. அது கூடவே பாத்தீங்கன்னா இது ரொம்பவே முக்கியமா வயிறு சம்பந்தமான நோய்கள், அதாவது நம்ம ஸ்டொமக் அப்செட்னு சொல்லுவோம் பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும், வயிற்று கோளாறுகள் இருந்தாலும் அதையெல்லாம் போக்க வல்லதான் இந்த வெத்தலை. அதுலயும் முக்கியமா பாத்தீங்கன்னா நம்மளோட உடம்புல நார்மல் பிஹெச் லெவலை ரீஸ்டோர் பண்றதுக்கு வெத்தலை ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. அந்த வகையில இப்ப நம்ம ரெண்டாவதா பார்க்க பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா சித்தரத்தை. இது பாருங்க, இது பார்க்க நம்மளுக்கு இஞ்சி மாதிரியே தான் இருக்கும். இது ரொம்பவே முக்கியமான ஒரு மருந்து பொருள் அப்படின்றதுல சொல்லலாம். இதை லெசர் கேலங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிந்தியில இதை குலஞ்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு சித்தரத்தை, அறத்தை அப்படின்ற பேரு கூட நம்மளோட முன்னோர்கள் வழங்கி வந்தாங்க. இப்போ இந்த சித்திரத்தை பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பீஸ், இதுல ஒரு சிறு துண்டு பீஸ் மட்டும் எடுத்து அதை நம்ம வாயில சைட்ல வச்சுட்டு வந்தோம்னா நாட்பட்ட இருமல் இருக்கிறவங்களுக்கு அந்த இருமல் கண்டிப்பா இருக்கவே இருக்காதுங்க. ரொம்பவே முக்கியமான ஒரு சூப்பரான இருமல் போக்கி தான் இது சித்தரத்தை. சித்தரத்தைக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு பழமொழியே இருக்குங்க. அறத்தை அறுக்காத கபத்தை யார் அறுப்பார். அதாவது இந்த சித்தரத்தை பார்த்தீங்கன்னா வலிமை மிக்க ஒரு கப நோயை கூட விரட்டி அடிப்பதுல இது ரொம்பவே சிறப்பா செயல்படுங்க. டெய்லி நம்மளோட உணவுல இந்த சித்தரத்தை நம்ம சேர்த்துக்கிட்டே வந்தோம்னா எந்த ஒரு நோயும் நம்ம கிட்டக்கையே வராதுங்க, நம்மளை விட்டு தூரவே ஓடி போயிடும். இப்ப மூணாவதா பார்க்க போற பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா இஞ்சி. இது ரொம்பவே முக்கியமான மருந்து பொருள். இஞ்சியை ஆயுர்வேத மருந்துகளின் இருதயம் என்று கூட நம்மளோட முன்னோர்கள் சொல்லிட்டு வந்தாங்க. இந்த இஞ்சில இருக்க மெயின் ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா உடல்ல ஏற்படுகின்ற ஆரோக்கியமின்மை, அதாவது நம்ம ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸா ஃபீல் பண்ணுவோம், அந்த மாதிரி இருந்தா அழகு குறைபாடுகள் இதையெல்லாம் போக்க வல்லதான் இந்த இஞ்சி. இந்த இஞ்சி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவே காரமா இருக்கும். அதனால இதை நார்மலா சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம். இப்போ இந்த இஞ்சி சாறு, இதை இஞ்சி சாறு எடுத்து அது கூட ஒரு ஸ்பூன் தேன் கலந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா நம்மளுக்கு தொண்டையில ஏற்படுகின்ற அந்த புண் எதுவுமே இருக்கவே இருக்காது. அடுத்து பாத்தீங்கன்னா மிளகு, பெப்பர். நார்மலா எல்லாத்துக்குமே தெரியும், மிளகு நம்மளோட சளி, ஜலதோஷம், நெஞ்சு சளி இருக்கிறவங்க, நுரையீரல்ல ஏதாவது பிரச்சனை இருக்கிறவங்க இந்த பெப்பர் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அதுலயும் ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா இந்த மிளகு தூள், மிளகை பொடி பண்ணிட்டு அது கூட தேன் இல்லாட்டி பனங்கற்கண்டு, இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு சேர்த்து சாப்பிட்டு வந்தோம்னா உடனே சடானா நம்மளுக்கு இருமல் நிக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா cumin சீரகம். இது ரொம்பவே சமையல்ல முக்கியமான ஒரு பொருளுங்க. முக்கியமா சீரகம் டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இதை அடிக்கடி எடுத்துக்கிறது நல்லது. அதுலயும் பாத்தீங்கன்னா காலையில எந்திரிச்ச உடனே நீரார தண்ணி இருக்கும் பாத்தீங்களா, அதுல ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டு நம்ம காலையில குடிச்சிட்டு வர்றது ரொம்ப நல்லது. இந்த சீரகத்தை நம்ம கொஞ்சமா பொடி பண்ணி எடுத்துட்டு அதுல வெண்ணெய் சேர்த்து சாப்பிட்டு வந்தா நம்ம வாயில இருக்க புண்ணு, வயிற்றுல இருக்க புண்ணு, வயிறு எரிச்சல் இது எல்லாமே நம்மளுக்கு உடனே குணமாயிடும். முக்கியமா இந்த சீரகத்தை நாட்டு சர்க்கரையோட சேர்ந்து சாப்பிட்டீங்கன்னா நம்மளுக்கு தேக வன்மை கிடைக்கும். நாட்டு சர்க்கரைனா இதுதாங்க நாட்டு சர்க்கரை. பாத்தீங்களா, இது நம்ம சீனிக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஸ்பெஷலா நம்ம காஃபி சாப்பிடும்போது, டீ எதுலையுமே நம்ம சீனி யூஸ் பண்ற இடத்துல எல்லாம் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்றது ரொம்ப நல்லதுங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா துளசியை பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைங்க, எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்க ஒரு நல்ல பொருள். மெயினா பாத்தீங்கன்னா வாயில ஏற்படக்கூடிய துர்நாற்றம், வயிற்று புண்களால ஏற்படக்கூடிய துர்நாற்றம் அது எல்லாத்தையுமே போக்க வல்லதான் துளசி.
ஓகேங்க, எல்லாத்த பற்றியும் நான் மெயினாகவே சொல்லிட்டேன். இதை நம்ம நார்மலாகவே ஒரு ஒரு வாரத்துக்கு நம்ம 2 தடவை எடுத்துகிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு நோய் ஏற்படுகின்ற பிரச்சனையும் இருக்காது. முக்கியமாக நம்மளோட ஜென்ரேஷனை நாம தானே காப்பாற்றணும். அப்போ கொஞ்சமாவது ரிஸ்க் எடுத்து நம்ம வேலை செய்யணும். இப்போ வாங்க இந்த கசாயம் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னால இதை நான் அளவு சொல்லிடுறேன். இப்போ நான் இந்த சைஸ் டம்ளர்ல 4 டம்ளர் அளவுக்கு கசாயம் காய்ச்சணும். 4 டம்ளர் அளவுக்கு கசாயம் தேவையான பொருட்கள் தான் நான் எடுத்து வச்சிருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா சித்திரத்தை ஒரு சிறு துண்டு, இஞ்சி ஒரு பெரிய பீஸ் எடுத்து வச்சுக்கணும். 1 ஸ்பூன் சீரகம் எடுத்து வச்சுக்கோங்க. 1.5 ஸ்பூன் மிளகு எடுத்து வச்சுக்கோங்க. வெத்தலை பாத்தீங்கன்னா 5 வெத்தலை, 1 டம்ளருக்கு 1 வெத்தலை அப்படின்ற கணக்குல எடுத்து வச்சுக்கோங்க. துளசி ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். இது எல்லாமே பாத்தீங்கன்னா 4 டம்ளர் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கிறேன். சப்போஸ் இதை விட கூட்டணும், டம்ளர் அதிகமாக்கணும் அப்படின்னா நீங்க இதோட மெஷர்மெண்ட்டை கூட்டிக்கோங்க. இப்ப இது எல்லாத்தையுமே இந்த உலக்குல போட்டு நம்ம இடிச்சுக்கணும். எதையுமே அரைக்கக்கூடாது, நம்ம இடிச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் இஞ்சியை நம்ம உள்ள போட்டுடலாம். இதை குட்டியா பீசஸா கட் பண்ணி போட்டு இடிங்க, இல்லாட்டி டைரக்டா போட்டு நம்ம நச்சுக்கலாம். அது கூட மிளகு, சீரகம், சித்திரத்தை இது எல்லாத்தையுமே போட்டு இடிச்சுக்கலாம். இந்த வெத்தலையும் துளசியும் பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி பாயில் ஆகும்போது அதில் டைரெக்டாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை மட்டும் நம்ம பிடிச்சிக்கலாம். இப்போ பாருங்க, நம்மளுக்கு பொருட்கள் ஃபுல்லாக மைய நம்ம நைக்கக்கூடாது. அதில் இருக்க பொருட்கள் பார்த்தீங்கன்னா 2 உடஞ்சா போதும். சீரகம், மிளகு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லைட்டாக நம்மளுக்கு உடஞ்சா போதும். இப்போ இதை நம்ம தண்ணியில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கசாயம் காய்ச்சறதுக்கு பாருங்க, இதில் நான் 4 டம்ளர் கசாயம் வேணும்னா நீங்கள் தண்ணி 8 டம்ளர் ஆட் பண்ணணும். ஓகே, இப்போ அந்த தண்ணியில் ஃபர்ஸ்ட் இதில் பாருங்க 5 வெத்தலை வச்சிருக்கேன். இந்த 5 வெத்தலையும் நம்ம இதில் பிச்சு போட்டுடலாம். இந்த மாதிரி சின்ன பீசஸாக பிச்சு இதில் போட்டுருங்க. அது கூடவே நம்ம துளசி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இடிச்சு வச்சோம் பார்த்தீங்களா, அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு இந்த தண்ணி இந்த இது எல்லா ஐட்டத்தோடையும் நம்மளுக்கு நல்லா கொதிச்சு ஆவியாய் அது நம்மளுக்கு 4 டம்ளர் அளவுக்கு குறையணும். அது வரைய நம்ம கொதிக்க விடணும். அப்பதான் அதுல இருக்க சாறு நம்மளுக்கு அந்த தண்ணியில இறங்கி நம்மளுக்கு ஒரு சூப்பரான கசாயம் நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு சூப்பரான மருந்து பொருள் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்க, இது கொதிக்க ஆரம்பிக்க போது. இது கொதிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே நம்மளுக்கு அந்த வெத்தலையோட ஸ்மெல்லு அவ்வளோ நல்லா நம்மளுக்கு வாசனை வருங்க. இதை நீங்க வீட்டுல காய்ச்சும் போது பாத்தீங்கன்னா அந்த வெத்தலையோட வாசம் நம்மளுக்கு ரொம்பவே நல்லது. அது அவ்வளோ அப்பவே எடுத்து குடிச்சிடலான்ற அளவுக்கு நம்மளுக்கு ஸ்மெல்லு ஜாஸ்தியா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. பாருங்க, கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்மளுக்கு. இது இப்போ நம்ம வத்த வரைய வெயிட் பண்ணணும். நல்லா கொதிச்சுட்டு அதோட சாறு ஃபுல்லாக இறங்கி அந்த தண்ணியில் வரும். அது வரைய நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஓகே, பாருங்க, இப்போ நம்மளோட கசாயம் நல்லா வத்திருச்சு. ஃபுல்லாமே அதோட சாறு ஃபுல்லாக வெத்தலை
சித்திரத்தை, இதில் இருக்க எல்லா சாரமே வந்து நம்மளோட தண்ணியில் நல்லாவே இறங்கியிருக்கும். இது நல்லா நம்மளுக்கு 4 டம்ளர் அளவுக்கு வத்தி வந்துருச்சு. இப்போ நம்ம அதை சர்வ் பண்ணிடலாம். பாருங்க, இந்த மாதிரி நம்ம அதை வடிகட்டிட்டு நம்ம எடுத்து கொடுக்கணும். இது வந்து இந்த கஷாயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும். நம்ம பெரியவங்க குடிச்சலாம். சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நீங்கள் கொஞ்சமாக நாட்டு சக்கரை கலந்து கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லது. பெரியவங்க கூட கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறது ஒன்றும் தப்பு இல்லைங்க, நல்லா இருக்கும். ரொம்ப ஹார்டாக இருக்கும்போது நம்மளோட வயிறு எரிச்சல் இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து நிறைய சாப்பிடணும். முதல்ல வந்து நீங்கள் எம்டி ஸ்டொமக்கில் வந்து இந்த கஷாயத்தை கண்டிப்பாக எடுக்காதீங்க. நல்லா சாப்பிடணும். கஷாயம் குடிக்கிறவங்க வந்து நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடணும் கண்டிப்பாக. ஓகேங்க, இதை கண்டிப்பாக வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள்.